நாளைக்கு நான் புக்காத்துக்கு போக போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் இரு இரு வரேன். இந்தம்மா, இந்த புடவை துளசி பெரியவளானதும் அவளுக்கு கட்டி அழகு பார்க்கணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்குதான் அவ கொடுத்து வைக்கலையே. நீ எனக்கு துளசி மாதிரிதான். இந்த புடவை நீ கட்டிக்கோ. நன்னார் தீர்க்க சுமங்கலியா இருமா. கண்ணா பாஸ் ஆயிட்டியா? அப்புறம் சொல்றேன். 10ஆம் கிளாஸ் பரீட்சைய 5வது தடவையா எழுதி இருக்க. அம்மா அம்மா என்னடா நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் பண்ணிட்டியா? கண்ணா அத்தை நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. அத்தங்க அத்தங்க நீ சொன்ன மாதிரி இந்த தடவை நான் மெட்ரிகுலேஷன் ஜெயிச்சிட்டேன். அம்மாடி, எனக்கு நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. பாட்டி நான் ஜெயிச்சிட்டேன் பாட்டி. அப்படியா? உங்க அப்பாட்ட சொன்னா சந்தோஷப்படுவா. கண்ணு பாஸ் ஆயிட்டான். அப்பா, இந்த பிராവശ്யம் நான் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். என்ன கிளாஸ்? அத முதல்ல சொல்லுடா. தேர்ட் கிளாஸ் தான் கிடைச்சதுப்பா. எனக்கு முன்னாலே தெரியும்டா. மூத்து முறைச்சு 20 வயசாகிறது. 5 பிராവശ്யம் பரீட்சைக்கு உட்காந்து முக்கி முனைகி பாஸ் பண்ணிருக்காய். இதுல என்னடா பெருசா பீத்திக்க வேண்டி இருக்கு? பாவம் அண்ணா, வந்ததும் வராதுமா இவனை திட்டாதே. அவனா எங்க பாஸ் பண்ணா? இதோ பின்னால 2ஆம் கிரேட்ல உட்காந்து இருக்காளே உன் பொண்ணு, அவ ஏதோ சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வச்சா. அந்த பொறாட்டுகளுக்காரன் கோவிந்தன்குட்டி மாஸ்டர் டியூஷன் வச்சிருக்கோம் பாரு, அவனால இந்த பிராവശ്யமாவது பாஸ் ஆனா. இன்னையும் இவனை டியூஷனுக்கு அனுப்பிச்சா காந்தி நெஹ்ருன்னு அந்த மாஸ்டர் மாதிரியே அவனுக்கு பின்னால கொடியும் பிடிச்சிட்டு சுத்துவன். என்ன ஆச்சுமோ, இவன் என் கலெக்டர் உத்தியோகத்துக்கு அனுப்பலாம்னு சொன்னேன். அங்க போனா கக்கூ சலம்பரத்துக்கு கூட வச்சுக்க மாட்டா இவனை. எதுக்கு கண்ணனை திட்டின்னு இருக்கே? அவன் தான் பாஸ் பண்ணிட்டான் இல்லையா? ஓஹோ, போரும் போரும். உன் புள்ள படிச்சதும் வழிஞ்சதும் இனிமே ஆத்துல இருந்து களத்தை பாத்துக்க சொல்லு. ஏண்டி கார்த்தியாயினி, உனக்கு தெரியுமா நம்ம ராவ் பகதூர் மணிசாமியோட பக்கத்து வீட்டு பாகவதர் மக விருந்தா இருக்கால்ல, அவ மாசமா இருக்கா. அது எப்படி? அவ இப்பதானே புருஷன் வீட்டுக்கே போனா. கார்த்தியாயினி, அந்த அம்மனோட அனுகிரகம் இருந்தா இதுக்கு ஒண்ணு அவ்வளவு நேரம் வேண்டாம். நாம 3 பொம்பளைங்களும் இந்த வீட்டுல இருந்தோம், ஒரு குழந்தை பாக்கியம் யாருக்காவது கிடைச்சுதா? ஆரம்பிச்சிட்டீங்களா? குழந்தை இல்லன்னா என்னக்கா? என்னடி சொல்ற கார்த்தி? நாம உயிரோட இருக்கும் போதே ஒரு குழந்தை குட்டிய பெத்துக்கலன்னா நம்மளோட இந்த குடும்பம் நம்மளோடயே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு என்னடி கார்த்தி? ஏன் இவ்வளவு வருஷம் ஆயும் உனக்கு குழந்தை பிறக்கல? அக்கா, எனக்கு குழந்தை பிறக்கும்னு தோணல. நான் முயற்சி பண்ணாம இல்ல, ஆனா மாஸ்டரும் முயற்சிக்கணும் இல்ல. நீ என்னடி சொல்ற? வேணாம், என்ன ஒண்ணும் பேச வைக்காதீங்க. மாஸ்டருக்கு என்ன பக்கத்துல படுக்க வைக்க கூட இஷ்டம் இல்லக்கா. என்னடி ஏண்டி பார்கவி இப்படி சிரிக்கிற? நம்ம வீட்ல நடந்துகிட்டு இருக்கிற தமாஷை நினைச்சு சிரிச்சேக்கா. இதுல என்னடி உனக்கு தமாஷ் வேண்டியிருக்கு? இல்ல, மாஸ்டர் ஒன்னா கிட்ட வர விட மாட்டேங்கிறாரு. ஆனா என் நிலைமையை கேக்குறியா? மணிசாமி மாஸ்டர் மாதிரி இல்ல. மணிசாமிய நம்ம வீட்ல தங்க வச்சா மாடியில இருந்து கீழே வர்றதுக்கு எனக்கு நேரமே கிடைக்காது. ஆமா பகவதி, உனக்காவது இந்த வீட்ல சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கட்டும். ஆமா ஆமா. எல்லாரும் இருக்கீங்களே, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல மாஸ்டர், இப்பதான் வந்தோம். ஹெட் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்கு.
முன்ன மாதிரி நினைக்கிறப்பெல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியே வர முடியாது. என்னங்க, நான் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்புறம் நம்ம போராட்டுக்களியோட ஏற்பாடெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எல்லாம் ரெடியா இருக்கு மாஸ்டர். அத பத்தி பேசதான் வந்தோம். அட என்னடா கண்ணா, நான் இந்த தடவை பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அத சொல்லதான் வந்தேன். வெரி குட். நேர பாலக்காடு விக்டோரியா காலேஜில் போய் சேர்ந்து இனிமேலாவது 4 எழுத்து ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. இல்ல மாஸ்டர், 3rd கிளாஸ் தான் கிடைச்சிருக்கு. இனி விவசாயம் பார்த்து வீட்டுல இருந்தா போதும்னு அப்பா சொல்லிட்டாரு. அது சரி. அப்போ ராவ் பகதூர் மணிசாமி மாதிரி ஒரு அச்சி வீடு கூட செட் பண்ணிக்கோ. நான் வரேன் மாஸ்டர். அப்புறம் முதல்ல கணபதி. அதுக்கு யார் வேணும்? கிருஷ்ணமூர்த்தியும் சுந்தரமும். கிருஷ்ணமூர்த்தி சுந்தரமும். கிருஷ்ணமூர்த்தி. மையும் தீந்து போச்சு. மாஸ்டர், உங்க பேனாவுல அன்னைக்கே மை தீந்து போயிடுச்சு. அதுக்கு ஏன் இப்ப மெனக்கிடுறீங்க? மாஸ்டர் பேனாவுல மை இல்ல. மணிசாமியோட மாஸ்டரோட பேனாவுல மை இல்லாம போனதால மணிசாமியோட பேனாவுக்கு கூர்ம ஜாஸ்தி. மாஸ்டரோட பேனாவுல மை இல்லாம போனதால மணிசாமியோட பேனாவுக்கு கூர்ம ஜாஸ்தி. அம்மணி அம்மாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு துளசியும் அம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். குழந்தை, எச்சு மூட்டு போய் நாராயணி வந்திருக்கான்னு சொல்லி நவராத்திரி பட்சணம் வாங்கிட்டு வா. அம்மணி அம்மையும் மணிசாமியும் குடும்பாங்கங்களும் நாயாடியும் வந்தாச்சு. நாயாடிக்கு அரிசி எண்ணெய் கொண்டு கொடுக்க சொல்லுமா. மாமி, என்ன துளசி? நாராயணிக்கு பக்ஷணம், நாயாடிக்கு அரிசி எண்ணெய் கொடுக்க சொன்னா. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். நாராயணி, உன்னோட கிளி எப்படி இருக்கு? என் கிளி ரொம்ப நல்லாவே பேசுறா. தேவையானதையும் பேசுறா, தேவையில்லாதையும் பேசுறா. ஒரு நாளைக்கு உன் கிளி எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டுறியா? ஏன் துளசி, உனக்கு பச்சை கிளி வேணுமா? கிளியா? கிளி எனக்கு வேணும்னு தோணுது, ஆனா கிடைக்குமா? என்னது, இந்த ஊர்ல பச்சை கிளி கிடைக்காதா? நான் உனக்காக கண்டிப்பா பச்சை கிளி கொண்டு வரேன். காக்கைக்கும் கிளிக்கும் நாய்க்கும் பூனைக்கும் மதமில்ல கதி இருக்கு இந்த ஊருக்குள்ள. ஆனா பாவம் என்னோட துளசி குட்டிக்கு கதியில்ல மதமுண்டு வழிதான் தெரியல. ஆனா பாவம் என் துளசி குட்டிக்கு கதியில்ல மதமுண்டு வழிதான் தெரியல. காக்கைக்கும் கிளிக்கும் நாய்க்கும் பூனைக்கும் மாஸ்டரோட பேடாவுல மை இல்ல. இருந்தாலும் காத்தியாயினி, நம்ம தலைவிதி இப்படி ஆயிப்போச்சே. உங்க அக்காளையும் தங்கச்சியும் பத்தி ஊருக்காரங்க என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அக்கா ஒரு பைத்தியம், தங்கச்சி என்னடானா அதை விட மோசம். துரையோட கோமணத்தை புடிச்சு நடந்துட்டு இருக்கிற அந்த மணிசாமியை கூப்பிட்டு வீட்டுல படுக்க வைக்கிறது பார்கவிக்கு தேவைதானா? தேவைதான். என்ன, உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்து எனக்கு என்ன கிடைச்சது? நம்மளோட வாரிசுன்னு சொல்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கா இந்த வீட்டுல? என்ன எதுவும் சொல்ல வைக்காதீங்க. மணிசாமி கூட தொடர்பு வச்சுக்கிட்டது நான் இல்ல. அத முதல்ல மாஸ்டர் புரிஞ்சுக்கோங்க. பாவம் பார்கவி. பர்மாவுக்கு போன பார்கவியோட புருஷன் ராமுனியோட கடிதாசி வந்து 8 வருஷம் ஆச்சு. உயிரோட இருக்காரா, செத்து போயிட்டாரா, எதுவுமே தெரியாது. அத பத்தி விசாரிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த வயசுல ஒரு குழந்தைக்காக தான் அவ இப்படி ஒரு தொடர்புக்கு ஒத்துக்கிட்டா. பாருங்க,
உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா நான் ஒரு வேலை தரேன். ரங்கூனுக்கு போன ராமுண்ணியோட விவரம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு கொஞ்சம் பாருங்க. போயிருக்கிற ராமுண்ணிக்காக ராவ் பகதூர் மணிசாமி உதவி செஞ்சது நல்லதுதான். ரங்கூனுக்கு போயிருக்கோம் நம்ம ராமுண்ணிக்காக மணிசாமி உதவி செஞ்சது நல்லதுதானே. வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தத்தமங்கலம் செந்தாமரை தியேட்டரில் எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சிந்தாமணி. சிந்தாமணி மாஸ்டர், என்ன விஷயம்? நம்ம ராமுண்ணி ரங்கூனுக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. எந்த ராமுண்ணி? பார்கவியோட புருஷன் தான் அந்த உண்ணி. சரி சரி. இப்போ அவன் உயிரோட இருக்கானான்னு கூட தெரியல. வீட்டுல என் பொண்டாட்டிக்கும் பார்கவிக்கும் மனசு நிம்மதியே இல்ல. அம்பிசாமி யுத்தத்துக்கு முன்னாடி பர்மால வேலை பாத்தீங்கல்ல, நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா ராமுண்ணிய பத்தி ஏதாவது விவரம் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுல ஒன்னும் குழப்பம் இல்ல. பட் மாஸ்டர் ஒரு தரம் மெட்ராஸுக்கு போனோம். அங்க ஹார்பர் பக்கத்துல லிங்கிச்செட்டி சீட்டுன்னு இருக்கு. அதுல பர்மா ட்ரேடிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. அதுல என் ஃப்ரெண்டு இருக்கான், சுந்தரமூர்த்தின்னு பேரு. அந்த ஆளுகிட்ட போய் பர்மா கேஸ் அம்பின்னு பேரு சொன்னா போதும், எல்லாம் கிடைக்கும். அது இருக்கட்டும், இப்ப வராது. ராமுண்ணிக்கு பர்மாவில எங்கேயாக்கும் வேலை? பாக்கெட்லயே வா. இந்தாங்க. ரோசி எக்ஸ்போர்ட்ஸ் 24 வெஸ்டர்ன் ரிங் ரோடு ரங்கூன். பட் மாஸ்டர் ஒரு தடவை ரங்கூன் போறதுக்கு தயாரா இருந்தா ஒரு குழப்பமும் இருக்காது. அங்க போய் கப்பல்ல இருந்து இறங்கி பர்மா கேஸ் அம்பின்னு சொல்லி பாரு, எல்லாம் சல்யூட் அடிச்சு காலில் விழுவா. அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க அட்ரஸ். அப்புறம் மாஸ்டர், நாளைக்கு இங்க வாங்க. நான் அந்த சுந்தரமூர்த்திக்கு ஒரு லெட்டர் தரேன். சரி. கொஞ்சம் இருங்க, நான் மறந்து போயிட்டேன். நம்ம அந்த சுபாஷ் சந்திர போஸே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார்? பர்மால இருந்து இந்தியாவை அட்டாக் பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டேன். அது சரியா? அது சரிதான். அதுக்காக ஐஎன்ஏன்னு ஒரு ட்ரூப் ரெடி பண்ணிருக்காரு. அது என்னது ஐஎன்ஏ? இந்தியன் நேஷனல் ஆர்மி. சுபாஷ் சந்திர போஸ் யாரு? வீர சூர பராக்கிரமி தானே. அப்புறம் மாஸ்டர், சுபாஷ் சந்திர போஸ் நீங்க மீட் பண்ணும்போது சொல்லுங்க, இந்த அம்பிசாமி சொன்னான்னு சொல்லுங்க. வெறுமனே பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அங்க இருந்து வெள்ளக்கார மேல ஒரு பாம்பு போட்டா எல்லாம் க்ளோஸ். இனிமேல் இங்க நின்னா சரியா வராது.